வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சப்ஜெக்ட் 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPSS சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த SPSS சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வச்சு எப்படி அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வரணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ SPSS அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த SPSS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு IBM டூலுங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்துட்டு நம்மளுக்கு அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு ஒரு 38 ட்ரையல் வெர்ஷனில் கொடுக்குறாங்க. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த SPSS டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து IBM ப்ரொவைடட் டூல். ஸோ IBM.com/SPSS அப்படிங்கிற இந்த லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை SPSS ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் அண்ட் பை ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக பை பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் இருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரையல் வெர்ஷனுக்கு ட்ரை SPSS ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஃப்ரீ. இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு நீங்களாக செட் பண்ணிக்கிறது தான். ஸ்டூடெண்ட், ஓகே, ஐ அக்ரி, then proceed with the next. ஸோ இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு 7 digit பாஸ்கோட் வந்திருக்கும். அந்த கோடை இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட். இன்னொரு பாஸ்கோட் அமைச்சிருப்பாங்க உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரையல் வெர்ஷன் உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஃப்ரீ. ஸோ இட் எக்ஸ்பயர்ஸ் ஆன் April 1 அண்ட் இன்னைக்கு இட்ஸ் March 3rd. ஸோ இப்போ டவுன்லோட் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இஃப் யூ யூஸிங் அ விண்டோஸ் தென் விண்டோஸ் ஆப்ஷன், இல்லை மேக் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே விண்டோஸ், ஸோ ஐம் ப்ரொசீடிங் வித் இட். exe ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனதும் அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ பாப்அப் ஒன்று வரும், எஸ் கொடுங்க அண்ட் தென் உங்களோட இன்ஸ்டாலேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும், ப்ரிப்பேர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அக்செப்ட் கொடுங்க எல்லா லைசன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு, தென் ப்ரொசீட். உங்களோட ஃபைல் பாத் எந்த பாத்தில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஜெனரலாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இன்ஸ்டால். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் IBM ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நவ் இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இமீடியட்டாக இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் ஷார்ட்கட் ஐக்கான் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும், அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகும்போது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட IBM ஐடி உங்கள்கிட்ட இருக்கும், தட் இஸ் யுவர் மெயில் ஐடி. நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணீங்களோ அதுதான். ஸோ அதை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்குது அப்படின்னா அந்த ஐடி இங்கே மென்ஷன் பண்ணலாம், கண்டினியூ கொடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு அங்கே கொடுத்தீங்களோ அதை இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போயிருக்கும். ஸோ அந்த கோடை இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து SPSS டூலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த SPSS டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ எய்தர் நீங்கள் வந்து டேட்டா வச்சுருந்தீங்க ரெடியாக அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து டேட்டா வந்து இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டேட்டா செட் நானாக தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வேறு இது யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் வந்து புதுசாக ஒரு
ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் நியூ டேட்டா செட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 3 டேப்ஸ் தான் ஜென்ரலாக SPSSல இருக்கும். ஸோ இது என்னென்ன டேப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ டேப், டேட்டா வியூ டேப், வேரியபிள் வியூ டேப். ஸோ இந்த டேட்டா வியூ டேப் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இருக்க போகுது. அண்ட் தென் வேரியபிள் டேப். ஸோ வேரியபிள் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த வேரியபிள்லேயே நம்மளுக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு. அது என்ன நேம், என்ன டைப், அதோட டெசிமல் என்ன, லேபிள் என்ன காலம்ல இருக்க போது, எப்படி அலைன் ஆக போகுது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து rather than typing it manually here, நீங்க ஒவ்வொரு வேல்யூவா இங்க டைப் பண்றதுக்கு பதிலா டைரக்டா ஒரு எக்ஸலை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இம்போர்ட் டேட்டா, என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கறதையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு CSV ஃபைல் இருக்கு. ஸோ நான் CSV ஃபைலை வந்து ஓபன் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு என்னோட டேட்டா மொத்தமும் டோட்டலா பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ என்டையர் டேட்டா இப்போ எனக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 டேப்ஸ் இருக்கு. ஓவர் வியூ, டேட்டா வியூ, வேரியபிள் வியூ. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி ஓவர் வியூ வந்து எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு, ஏன்னா அப்போ நம்மள்ட்ட டேட்டா இல்லை. இப்போ டேட்டா வந்துருச்சு. வந்ததும் அப்டேட் கொடுங்க. ஸோ எல்லா டேட்டாவுமே வந்துட்டு இப்போ இங்கே லோட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டேட்டாவோட எல்லாத்துக்குமே பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதாவது உங்கள் டேட்டாவோட பெர்சன்டேஜ் ஒவ்வொரு லெவல் ஆஃப் இன்கம், இப்ப என்னோட இன்கம் ஒவ்வொரு ரேஞ்ச்ல வச்சிருக்கேன், ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டேட்டா வியூ. இந்த டேட்டா வியூவில் நம்மளோட இந்த காலம் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஜெண்டர், ஏஜ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் வியூவில் என்ன வேரியபிள், அது என்ன டைப் ஆஃப் வேரியபிள், அண்ட் அந்த வந்து என்ன மெஷர்மெண்ட்ல பண்ண போகிறோம், ஆர்டினலா, ஸ்கேலிங்கா, நாமினலா, எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து இன்புட்டா இல்லை இது ஒன்றும் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போதா, எல்லா விதமான இதுவுமே வந்துட்டு இங்கே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது வேரியபிள் நீங்க புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து ஆட் பண்றேன், ஸ்கேலிங் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாரி, ஸ்கேல் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து நியூமரிக் டைப் அப்படின்னு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் வேணும் அப்படின்னா, இல்லை வேற ஏதாவது டைப்பில் நீங்கள் வந்து மாற்ற பார்க்குறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவைலபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களோட வித் என்ன, எந்த வித்தில் வந்து அது இருக்க போகுது, அண்ட் அதோட டெசிமல் பாயிண்ட்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹியர் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டைப். ஸோ உங்களுக்கு வந்து இது ஸ்கேலிங் மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுக்க போகிறோமா, அதாவது 1 2 3 4 5 அப்படின்ட்டு நீங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா, இல்ல நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைட், டிஸ்சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் வேரியபிள்ஸா எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கான வேரியபிள் டைப் தான் வந்து இங்க சூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இந்த ஸ்கேல்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க வேரியபிள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா வியூல போய் பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்ல அந்த வேரியபிள் ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து எப்படி வேணுமோ நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு வந்து வேல்யூஸ் இப்படி வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் ஒவ்வொன்றுமே வந்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வேல்யூஸ் இங்க போட்டுட்டேன். இப்போ அதை கொண்டு போய் நான் ஓவர் வியூல அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் இங்க வந்துடும். அண்ட் அதோட பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இவ்வளோதான் டேட்டா மாடிஃபிகேஷன்ஸ். இவ்வளோ ஈஸியாகவே இந்த டூலில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chi-square டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அனலைஸில் போயிட்டு டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிராஸ் டேப்ஸ் போங்க. ஸோ கிராஸ் டேப்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வேரியபிள்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாமே வியூ ஆகும். ஸோ இப்போ chi-square வந்து நான் வந்து ஜெண்டருக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் எடுக்கிறேன். ஸோ ஜெண்டரை ரோலை மென்ஷன் பண்ணிட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து காலம்ஸில் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ் நான் வந்து பண்ண போகிறேன், இது என்னோட நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டால நான் வந்து பை அண்ட் கிரேமர்ஸ் வி அப்படிங்கிற அந்த இது வந்து யூஸ் பண்றேன். அண்ட் நான் chi-square பண்ண போறேன். ஸோ chi-square எனேபிள் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து கார்லேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கார்லேஷன் எனேபிள் பண்ணி அதுக்கான என்ன டைப் ஆஃப் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ chi-square அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்துடும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு என்கிட்ட இப்போ 116 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு வேலிட் கேசஸ் தான், எல்லாத்துக்குமே வந்து எனக்கு டேட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுதான் வந்துட்டு நம்மளோட ஆக்சுவல் அந்த டேபுலேஷன்ஸ். ஸோ இப்போ சை ஸ்கொயர் ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுலேருந்து தான் வந்துட்டு நம்ம மேனுவலாக கேல்குலேஷன் பண்ணும்போது பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ ஜெண்டர்ல ஃபீமேல்ல எவ்வளோ இருக்கு, நியூட்ரல் எவ்வளோ இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைட்ல எவ்வளோ இருக்காங்க, டிஸாட்டிஸ்ஃபைட்ல எவ்வளோ இருக்காங்க, மேல்ல நியூட்ரல் எவ்வளோ இருக்கு, நான் சாட்டிஸ்ஃபைட் எவ்வளோ இருக்கு, அதோட கவுண்ட் இது. அண்ட் தென் இதுதான் வந்து ஆக்சுவல் சை ஸ்கொயர். ஸோ மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணும்போது சை ஸ்கொயர் ரிசல்ட்டுன்னு கடைசியில ஒன்று போடுவோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து இவங்க வந்து நம்ம உட்காந்து மேனுவலா போட தேவையில்லை, பை நம்மளோட கால்குலேஷன் படி அதுவே வந்து போட்டு கொடுத்துருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சை ஸ்கொயர் வேல்யூ என்ன, அதோட லைக்லிஹுட் வேல்யூ என்ன அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்துடுது. ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து கடைசியா வந்து நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் சொல்ல போறோம். ஸோ இது வந்து எதர் நம்ம வந்து பயாஸ்டா இல்லையா, நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து இங்கிருந்து தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ இது வந்து சை ஸ்கொயருக்கான வேல்யூ. இதை வச்சு நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லேஷன். ஸோ கார்லேட் பைவேரியேட். ஸோ கார்லேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூவா இல்லாமல் டிஸ்கிரீட் வேல்யூஸ், அதாவது ரேட்டிங் வேல்யூஸ் தான் வந்து இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2 ஸ்கேலிங் வேரியபிள்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வந்துட்டு நான் வந்து ஸ்கேலிங் வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பியர்சன் கார்லேஷன் போகிறதுனால பியர்சன் கார்லேஷன் அண்ட் ஸ்டைல்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து எனக்கு வந்து உங்களுக்கு சப்போஸ் மீன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும், இல்லை கிராஸ் ப்ராடக்ட் டிவியேஷன் அண்ட் கோவேரியேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு கார்லேஷனோட அவுட்புட்ஸ் இங்கே வந்துடும். கார்லேஷன் இதுக்கு கீழே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை கார்லேஷன் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து பியர்சன் வேல்யூ என்ன அண்ட் தென் நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து உங்களோட இன்ஃபரன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சை ஸ்கொயர் இன்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சை ஸ்கொயர்ல வந்துட்டு ஒரு டெஸ்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கு, அசிம்ப்டோட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பியர்சன் சை ஸ்கொயர்ல வந்து பார்க்க முடியும் அந்த டேபிள்ல. ஸோ அந்த அசிம்ப்டோட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது பி வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து என்ன ஹைபோதசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படிங்கிறதே பார்க்க போறோம். ஸோ இப்போ பி வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலா வந்து நம்ம 5% எடுப்போம். ஸோ 0.05. ஸோ அதை விட நம்மளோட அந்த 0.05 வேல்யூவை விட நம்மளோட பே வேல்யூ வந்து ஹையரா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நல் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணிப்போம். தட் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேரியபிள்ஸ். நம்ம கன்சிடர் பண்ற ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படிங்கறத ரிசல்டண்டா சொல்லுவோம். சப்போஸ் நம்மளோட பே வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் ஆஃப் தி நம்ம கன்சிடர்ட் வேல்யூவா இருந்துச்சு, அதாவது 0.05 விட கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளோட நல் ஹைபோதசிஸ் இஸ் ரிஜெக்டட். ஸோ தேர் இஸ் சம் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேரியபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். இதுதான் நம்மளோட சை ஸ்கொயர் இன்ஃபரன்ஸா இருக்க போகுது. இதே வந்துட்டு கார்லேஷன் அனாலிசிஸ்க்கு நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்லேஷன் அனாலிசிஸ்ல ஒரு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து R. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் தான் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தியே பேச போகுது. அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1ல இருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ -1 அப்படின்னா வந்துட்டு பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு பாசிட்டிவ் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப். இதே 0வா இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த -1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் குறைஞ்சுக்கிட்டு வருது. இதே +1ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ரிலேஷன்ஷிப். இதுலயே வந்துட்டு எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு எப்பவுமே -1 +1 தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து முன்ன பின்ன இந்த பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸ்ல வந்து வர சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா 1 வந்துச்சுன்னா இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஆனா இதுவே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ல வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 0.1ல இருந்து 0.3க்குள்ள இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மால் ஆர் வீக் ரிலேஷன்ஷிப், வீக் காரலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே 0.3ல இருந்து 0.5க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மீடியம் ரிலேஷன்ஷிப். அதே 0.5ல இருந்து 1க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு சொல்ல முடியாது, மேபி 0.9 அப்படி இருந்துச்சுன்னா
லார்ஜ் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சேம் எக்ஸாக்ட்லி நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இன் பாசிட்டிவ். இப்படிதான் நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் சொல்ல போறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல். நம்ம எவ்வளோ ஃபீஸிபிளாக ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷன். ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.